போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. சிலர் வந்திருக்கிறதுனால அனைவரும் இணைந்து பாடலாம். தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். குறைகளை மறக்கும் குருவருள் பலிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும் குருவருள் பலிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் பொதுமை, இறைவனே தனை இதில் ஈவது புதுமை. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் பொதுமை, இறைவனே தனை இதில் ஈவது புதுமை. ஈவதால் என்றும் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. ஈவதால் என்றும் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வது இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நம் தனிப்பட்ட விதத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் இந்த கால வேளையிலே கடவுள் நம்மை கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் தரித்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்பொழுது, குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இந்த திருவிருந்தில் பங்கேற்கிறோம்.
இந்த திருவிருந்தன் வழியாக கடவுள் அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒருவேளை பலவீனத்தோடு நம்ம வரலாம். இந்த திருவிருந்தை நாம் கடவுள் தருகின்ற அருமருந்தாக விசுவாசத்தோடு பெறும்பொழுது அந்த பலவீனம் நம்மை விட்டு மறையக்கூடும். வேதனைகளோடு வரலாம், கண்ணீரோடு வரலாம், எதிர்பார்ப்போடு வரலாம், பொறுத்தமையோடு கூட வரலாம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு ஆண்டோடைய திருப்பந்தியில் பங்கேற்கும் போது அது நம்மை குணமாக்குகிறது, நம்மளை அற்புதங்களை செய்கிறது. காலை வேளையிலும் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆண்டோடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. ஒருபோதும் கைவிடாதவர், தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிறவர். நம்ம ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாக நடத்துவார். இந்த நாளில் அநேக பணிகள் இருக்கலாம், இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்புகள் கடமைகள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் சாமி ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய கரம் பிடித்து நடக்கும்போது கடவுள் நிச்சயமாக நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, 2026 ஜனவரி மாதத்திலிருந்து 15 நாட்களில் ஏறக்குறைய டெல்லி பட்டணத்தில் 807 பேர் மாயமாக காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்தி. நம்மளே சிலர் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படியான ஒரு நாளைக்கு 54 பேர் காணாமல் போனாங்க. அதில் குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதில் 235 பேரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 572 பேர் என்ன ஆனாங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரில. ஒரு இது என்னன்னா, அந்த மனிதர்களை அவங்க கடத்தி அதில் இருக்கிற உடல் உறுப்புகளை எடுக்கிற சில அந்த மாதிரி மாஃபியா கும்பலெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள். ஒருவேளை அது எங்கோ நடக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இது நடக்காதபடிக்கு நம்ம அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்கள் அல்லது அப்படியே மனிதர்களை அப்படியே அநியாயமாக கொன்று குவிக்கிற அவங்களிருந்து கடவுள் எல்லாரையும் காப்பாற்றணும். ஆக இந்த வக்கர புத்தி மாறணும். இந்த வன்முறையிலிருந்து இருக்கிறவங்க திருந்தணும். யாராவது ஒருவர் இதற்காக நாம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 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 ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்படி இந்த கடத்தல் கும்பல்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும், இனி இப்படிப்பட்ட பெரிய அசம்பாவிதம் நடக்காதபடி கர்த்தர் பாதுகாக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து அவர்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக உடைய தேவைகள் சந்திக்கப்பட, உடைய பிள்ளைகள் தொழில் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்த நாம் ஜெபிப்போம். சந்திரன் டேனியல் அவர்கள், என் கிறிஸ்டபர் அவர்கள், கிறிஸ்டபர் ராஜசேகரன் அவர்கள், ஜே சந்திரன் அவர்கள், கே சந்திரசேகர் அவர்கள். இந்த 5 குடும்பங்களுக்காய் நம்மளே யாராவது ஒருவர் ஜெபிப்போம். சந்திரன் டேனியல், என் கிறிஸ்டபர், கிறிஸ்டபர் ராஜசேகரன், ஜே சந்திரன், கே சந்திரசேகர். இந்த குடும்பங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போகுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி மார்க் 1ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு பிப்ரவரி 23ஆம் நாள் உலக அமைதி மற்றும் புரிதல் தினமாக இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பீஸ் டே என்று சொல்லுகிறார்கள். அந்த போலியோங்கிற அந்த நோயை முடிவுக்கு கொண்டு வந்தது ரோட்டரி கிளப் என்கின்ற ஒரு அமைப்பு. ஏறக்குறைய 115 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ரோட்டரி கிளப் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்தவும் மக்களிடையே புரிதலை கொண்டு வருவதும் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதோடு கூட மற்றொரு சிறப்பு, 1455ஆம் ஆண்டு குட்டன்பர்க்கில் முதலாக பைபிள் பிரிண்ட் பண்ணப்பட்டது. நமக்கு தெரியும், பைபிள் டிரான்ஸ்லேஷன் மிக கடுமையான காலகட்டங்களை கடந்து வந்தது. அதில் ஒரு முக்கியமான நாள் 1455ஆம் ஆண்டு குட்டன்பர்க்கில் அந்த பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கிலத்தில் முதலாக அச்சடிக்கப்பட்ட நாள். கடவுள் நமக்கு தந்த திருமறைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலக அமைதி நாளாக இந்த நாளின் உலக அமைதிக்காக நாம் வேண்டுதல் செய்ய அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி நம்முடைய லெந்து கால தியானம் 5ஆம் நாளிலே இயேசுவின் ஜெப வாழ்விலே காணப்பட்ட குணாதிசயங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே இது கடவுளிடம் நாம் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு உறவை வெளிப்படுத்துவது தான் ஜெபம் அல்லது இறைவேண்டல் அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் நம்ம பாதுகாக்கிறவர்னு சொன்னால், கடவுள் எல்லாத்தையும் தெரிஞ்சவர்னு சொன்னால் அந்த வேலையை அவர் சரியாக செய்யலாமே. நாம் ஏன் தினம் அவர் இடத்துல போய் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். அல்லது கடவுள் ஜெபிக்கிறவங்கள மட்டும் பாதுகாக்கிறாருன்னு சொன்னால் ஜெபிக்காதவங்கள கடவுள் பாதுகாக்கலையா அப்படின்னா கடவுளுடைய அந்த குணம் அந்த ஜெபம் என்கிற அந்த ஒரு வரையறைக்குள்ளே அதை கட்டுப்படுத்தப்படுகிறதா அப்படின்ற இன்னொரு கேள்வி. நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுறவங்கள மட்டும்தான் கடவுள் காப்பாற்றுறாரு, ஜெபம் பண்ணாதவங்களை கடவுள் பாதுகாக்க மாட்டார் அப்படின்னு கடவுளை அந்த ஒரு ஜெபத்துக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே வச்சு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. அது மட்டுமல்ல, ஜெபம் என்பது ஏதோ அலாவுதீனுடைய அற்புத விளக்கு மாதிரி, அது ஏதோ ஒரு மந்திரம் அல்லது அந்த மேஜிக் பண்ணுற ஒரு கையில் இருக்கிற ஒரு ஸ்டிக்கு மாதிரி 100 முறை நான் இதை எழுதுனா அல்லது 100 முறை நான் இதுக்காக ஜெபம் பண்ணால் என் வாழ்க்கையில் மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துடும் அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. அப்போ ஜெபம் என்பது என்ன? ஒருவேளை நம்முடைய ஆலய வழிபாடுகளில் நம்ம ஜெப புத்தகங்களை வைத்து படிக்கிறோம். வீட்டில் கூட சிலர் அப்படி அந்த ப்ரேயர் புக்கை வச்சு வாசிக்கிறோம். அப்படி பண்ணுற ஜெபம் சரியான ஜெபமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அமைதியாக ஜெபிக்கிறது ஜெபமா? சிலர் சத்தமிட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படி சத்தமாக ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படும்னு சொல்லி நினைக்கிறோமே, அது சரியா அப்படின்னு சொல்லி ஜெபத்தினுடைய விடைகளை விட கேள்விகள் பல இருக்கின்றன. இவைகளின் மத்தியிலே இயேசு ஆண்டவர் செய்த ஜெபத்தின் மாதிரிகளை நாம் திருமறையின் ஆழத்தில் சென்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபம் என்பது முதலாவது ஒரு உறவு. இப்போ இங்கே நம்ம வாசிக்க கேட்ட மார்க் நற்செய்தி நூலில் ஆண்டவர் அதிகாலமே எழுந்து ஜெபிக்க போனார் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். நம்ம எல்லா வழிபாடுகளிலையும் இயேசு ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம், பரமண்டல ஜெபம். இது ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆண்டவர் சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கல. அவர் தன்னுடைய திருப்பணியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட சீடர்கள் பார்க்குறாங்க, இவர் காலையில் போய் ஜெபம் பண்ணுறாரு, இரவெல்லாம் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. ஒன்று, இந்த 12 பேரில் சிலர் ஏற்கனவே யூத ஜெபத்தை கற்றவங்களாக இருக்கலாம். ஏன்னா அவங்க சிலர் யூத பாரம்பரியத்திலேருந்து வந்ததுனால அந்த ஜூயிஷ் ப்ரேயரை அவங்க கற்றுக்கணவங்களாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஏசாமி கூட இருந்த 12 சீடர்களில் சிலர் யோவான் சாணகன்கிட்ட ஏற்கனவே சீடராக இருந்தவங்க.
இவர் தன்னுடைய திருப்பணிக்கு அழைக்கின்ற பொழுது தான் அந்திரேயா அவங்கெல்லாம் திரும்ப இவர்கிட்ட வந்துடுறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துடுறாங்க. அப்போ யோவான் கற்றுக் கொடுத்த ஜெபம் ஒன்று இருக்குது. ஒன்று யூதர்கள் வழக்கமாக செய்கிற ஜெபம், இன்னொன்று யோவான் சானகன் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். இதையும் இவங்க தெரிஞ்சவங்க. ஆனால் இவைகளை காட்டிலும் இயேசு ஆண்டவர் செய்கிற ஜெபத்தை அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். தங்களிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது, அல்லது நம்ம ஜெபிக்கிறதுல ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி ஒரு முறை ஆண்டவர் ஊழியர் செய்யும்போது சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபம், சீடர்களுக்கு கற்றுத்தந்த ஜெபம் இருக்குது. 2 ஜெபம் இருக்குது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 9-13 ஒரு பெரிய பகுதி லூக்காவில் விட்டு போயிடுது. லூக்கா 11ஆம் அதிகாரம் அந்த ஜெபத்தில் நீங்கள் பாருங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 9-13. மார்க்கு 6, 9, 13 இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி லூக்காவில் இல்லை. லூக்கா அதை ஏதோ எழுதுறதுலேருந்து அவர் தவிர்க்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்ற அந்த பகுதியை மத்தேயு எழுதுகிறாரு, ஆனால் லூக்கா இல்லை. அப்போ ஆண்டவர் அதுக்கு பதிலாக லூக்காவில் ஒரு உவமையை சொல்கிறார். அது என்ன உவமைன்னு சொன்னால், ஒரு நண்பர்கள் தன்னுடைய குழந்தைக்கு பசிக்காக மற்றொரு நண்பரனுடைய வீட்டை போய் இரவில் கதவு தட்டுறாரு. அவருக்கு தெரியுது, கதவு தட்டின உடனே தெரியுது கூப்பிடுறது இன்னார் தான் சொல்லி. அவர் சொல்கிறார், எப்பா டிஸ்டர்ப் பண்ணாத, என் குழந்தைங்க என் கூட தூங்கிட்டு இருக்குது, நீ போ அப்படின்றார். இல்லை பசியில் இருக்கிறோம், ஒரு 3 அப்பத்தை கொடுத்தா எனக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் கதவு திறக்கலை. ஆனால் இந்த நபர் விடாமல் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இப்போ இவர் தூங்கணும், குழந்தைங்க தூங்கணும். அந்த லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, அவர் நண்பர்ன்றதுனால அவர் எழுந்து வந்து அந்த அப்பத்தை கொடுக்கல, மாறாக அவர் தொந்தரவு பண்ணார். அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் என்ன பண்ணார், எழுந்து வந்து அந்த அப்பத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறார். ஸோ ஜெபத்தினுடைய மற்றொரு பரிணாமத்தை இயேசு ஆண்டவர் லூக்கா நற்செய்தி நூலில் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். விடாமுயற்சியோடு நம்ம கேட்குறத கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறார் என்பது இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோவான் லூக்கா 11:1 இயேசு தொடர்ச்சியாக ஜெபிப்பவராக இங்கே பார்க்கிறோம். இந்த பரமண்டல ஜெபத்தில் முதலாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிதாவே அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து யூதர்கள் உச்சரிக்க கடவுள் என்கிற வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க. கடவுளை அப்பா என்று அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அழைக்க மாட்டாங்க யூதர்கள். அவங்க எங்கெல்லாம் யாவே அப்படின்னு வருதோ, அப்படி யாவேன்னு வர்ற வார்த்தையை அவங்க அதை படிக்கும் போதே அதோனாய் அப்படின்னு மாற்றி தான் வாசிப்பாங்க. கடவுளை வந்து அப்படி நேரடியாக பெயரிட்டு அழைக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இயேசுவின் ஜெபம் பிதாவே என்று சொல்லி தந்தையை உரிமையோடு அழைப்பதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அப்படின்னா என்ன வலியுறுத்துறாருன்னா, அப்பாவை கடவுளை நான் அப்பான்னு சொல்லும்பொழுது இருக்கிற எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்பதை ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகின்றதை பார்க்கிறோம். முதலாவது ஜெபம் என்பது அனைவருக்குமான உறவாக இருக்கிறது. ரெண்டாவது, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, இல்லையா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்றார். இந்த நாமம் அல்லது ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவது அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, யூத சமயம் மிட்ஸ்வாட் பெரகோத் அப்படின்ற ஒரு அந்த யூத சமயத்தில் கடைபிடிக்கிறதுல என்னன்னா, கடவுளை வந்து புகழ்ந்து பாடுகின்ற அந்த புகழ்பாக்கள் நிறைய இடம் வரும். அந்த புகழ்பாக்களில் கடவுளுடைய பெயரையும் கடவுள் தங்களுக்கு செய்த நன்மைகளையும் யூதர்கள் புகழ்ந்து பாடுவது வழக்கம். ஆக கடவுளை நோக்கி ஏறெடுக்கின்ற அந்த இறைவேண்டலிலே கடவுளுடைய ஆட்சி, அதுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்றத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்து மூணாவது, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு நாள்தோறும் தாரும் அப்படின்றார். இது ஒரு வகையில் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்தில் பெற்றுக்கொண்ட மன்னாவை நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு தாரும். இது நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பராமரிப்பு வேண்டி நிற்பதை உணர்த்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா, நாங்கள் மன்னிப்பதால் எங்களை மன்னியும். இது ஒரு அழகான ஒரு வார்த்தை. அதாவது
கடவுள்கிட்ட நான் மன்னிப்பு பெறத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை நாம் மன்னிப்பது என்பது கடவுளின் மன்னிப்பை பெறுவதற்கு ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது இல்லையா? ப்ரீ கண்டிஷன் சொல்லுவாங்க. கடவுளை நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு முன்னாடி நான் மற்றவங்களை மன்னிக்கணும். அப்பொழுது தான் என்னுடைய குற்றங்களை பிழைகளை கடவுள் மன்னிக்கிறார். ஸோ பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கடவுளுக்கு மட்டும் இருக்கிறது அப்படின்றது யூதர்களுடைய புரிதல் நமக்கு தெரியும். அவங்க அதை ஆழமாக நம்பினாங்க. இங்கே ஏசாமி ஜெபத்தில் என்ன சொல்கிறாரு? பிறரை மன்னிக்கிற பொழுது என்னுடைய குற்றங்களை கடவுள் மன்னிக்கிறார் என்கின்ற ஒரு புதிய பார்வையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் சோதனையிலிருந்து எங்களை விடுவித்தரலும், தீயோனிடமிருந்து அல்லது அழகையிடமிருந்து சாத்தானிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இதுக்கு சோதனைன்ற வார்த்தையை துன்பம் என்று கூட அதனுடைய பொருள் மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அப்போது சோதனையிலிருந்து விலகி இருப்பதற்காக ஜெபம். சோதனை நமக்கு வரும், அதிலிருந்து எங்களை விலக்கி காத்தரலும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அதே மாதிரி தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். அடுத்த வாக்கியம் அழகாக இருக்குது. சோதனை சாத்தான் என்று சொன்னால் சாத்தானிடமிருந்து நம்மை விடுவிப்பதற்கு கடவுள் அனுதினமும் ஜெபிப்பதற்கு நம்மை கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு ஃபார்முலா ஜபமாக கிறிஸ்தவங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. பரமண்டல ஜபம் சொல்கிறீங்களா? பரமண்டல ஜபம் ஏறெடுக்கிறோமா? அல்லது அதை எழுதி வாசிக்கிறோம், அல்லது திருமறையில் ஜப புத்தகத்தில் வாசிக்கிறோம். இது வெறும் ஃபார்முலாவை மட்டும் நம்ம படித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. மாறாக அதனுடைய உண்மையான பொருள் உணர்ந்து நாம் ஜெபிக்க பழகுகின்ற பொழுது இயேசு ஆண்டவருடைய ஜெப வாழ்வில் வெளிப்பட்ட நற்பண்புகளை நம்முடைய வாழ்விலேயும் வெளிப்படுவதற்கு தூய ஆவியானவர் நம்மை உணர்த்துகின்றார். இயேசு ஆண்டவர் நாணயத்தினுடைய இரு பக்கங்களைப் போல ஜெபித்தார். ஆண்டவருடைய ஜெபத்தில் முக்கியமான ஒன்று இடம்பெற்று. அது என்னன்னு சொன்னால் லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இதுதான் அவருடைய ஜெபம். நாம் கூட ஏசாமிக்கிட்டேருந்து இன்றைக்கி கற்றுக்கிற ஒரு விஷயம் இதுவாக இருக்கணும். அப்படி ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுள். இது ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி. ஸோ நாம் கூட ஜெபிக்கிற பொழுது முதலாவது நம்முடைய தேவை, நம்முடைய பாரம், நம்முடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, சாமி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி இயேசுவை போல நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உண்மையாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தம்முடைய நன்மைகளை விளங்க பண்ணுகின்றார். இன்றைய பின்பற்றல் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கை நம்மிலே மலரட்டும். கடவுள் தாமே இந்த சிந்தனை வழி இந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். திருப்பந்திக்காக நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியில் பங்கேற்பதற்கு நம்மளே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நம்மை தகுதிப்படுத்தும் வண்ணமாக ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை சொல்லுவோம். கடவுளே பாவியாக என் மேல் கிருபை, கடவுளே பாவியாக என் மேல் கிருபை. இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட சரீரம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். அந்தபடி அவர் உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக நிகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவை உடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உடைய உயிர்த்ததில் அறிக்கை எடுக்கிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நாம் பிற்கிறப்பும் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாம் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி என்னுடைய சமாதானத்தை தாரும். பாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு.
இன்றைக்கு கற்றுக்கின பாட்டை பாடலாம். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரம திருவுலம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுலம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுலம் பார்த்திடும் விருந்து. இறைவனின் அரசதில் இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவனின் அரசதில் குறையெல்லாம் முழுமைக்கு வாழ்வது பிறக்கும், குறைகளை மறக்கும் குருவருள் பலிக்கும். குறையெல்லாம் முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுலம் பார்த்திடும் விருந்து. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் போதுமை, இறைவனே தன்னை இதில் ஈவது புதுமை. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் போதுமை, இறைவனே தன்னை இதில் ஈவது புதுமை. ஈவதால் என்றோ மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது ஈவதால் என்றோ மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுலம் பார்த்திடும் விருந்து. ஆண்டவருடைய திருவுடலை திரு இரத்தத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நமது பணிகளோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். பெனட்டிக் ஐயாவுடைய அம்மா அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் நல்ல முறையில் முடிஞ்சிருக்குது. தொடர்ந்து அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஸ்டெஃபி சிஸ்டருடைய சகோதரர் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறாங்க. அந்த மனைவி குடும்பத்தின் ஆறுதலுக்காக எம்